வணக்கம் நேர்களே, என்னுடைய சேனல் அக்கவுண்ட்ஸ் அண்ட் காஸ்டிங் குருவுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். இந்த வீடியோல வாட் இஸ் காஸ்ட், சங்க் காஸ்ட், இம்ப்யூட்டட் காஸ்ட், ரிலவெண்ட் காஸ்ட், அவாய்டபிள் அண்ட் அன்அவாய்டபிள் காஸ்ட், கண்ட்ரோலபிள் அண்ட் அன்கண்ட்ரோலபிள் காஸ்ட், அவுட் ஆஃப் பாக்கெட் காஸ்ட்டை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாட் இஸ் காஸ்ட்? அதாவது ஒரு பொருளை வாங்கிறதுக்காகவோ அல்லது உற்பத்தி பண்ணுறதுக்காகவோ அல்லது ஒரு சர்வீஸை வாங்கிறதுக்காகவோ நம்ம பண்ணின செலவு அல்லது பண்ண போகிற செலவை தான் நம்ம காஸ்ட்டுன்னு சொல்லுவோம். உதாரணத்துக்கு ஒரு கம்பெனி 1000 யூனிட்ஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. அதுக்காக மெட்டீரியல் ஒரு 40,000 ரூபாய், லேபர் 30,000, ஓவர் ஹெட்ஸ் ஒரு 20,000 ரூபாய். ஸோ மொத்தமாக 90,000 ரூபாய் வந்துட்டு செலவு பண்ணியிருக்காங்க. ஸோ 90,000 இஸ் த காஸ்ட். வாட் இஸ் சங்க் காஸ்ட்? சங்க் காஸ்ட் அப்படிங்கிறது என்னன்னா, the cost which has already been incurred in the past but you cannot recover, which is also not relevant for future decision. அதாவது நீங்க வந்து ஏற்கனவே வந்து ஒரு செலவை பண்ணிட்டீங்க, அதை உங்களால திரும்ப ரெக்கவர் பண்ண முடியாது. அந்த காஸ்ட் வந்து உங்களுடைய ஃபியூச்சர் டெசிஷன் மேக்கிங்க்கு எந்த விதத்திலும் யூஸ் ஆகாது அப்படிங்கும் பொழுது தட் இஸ் வி கால் இட் அஸ் சங்க் காஸ்ட். உதாரணத்துக்கு ஒரு கம்பெனி 5 லட்ச ரூபா செலவு பண்ணியிருக்காங்க ஒரு ரிசர்ச் ப்ராஜெக்ட்டுக்காக. பட் அவங்க அதுக்கப்புறம் ரியலைஸ் பண்ணியிருக்காங்க அந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு எந்த விதத்துலையும் ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த 5 lakhs செலவு பண்ணினது தான், அதை அவங்களால ரெக்கவர் பண்ண முடியாது. தட் வி கால் இட் அஸ் எ சங்க் காஸ்ட். இம்ப்யூட்டட் காஸ்ட்னா என்ன? இம்ப்யூட்டட் காஸ்ட்டை நம்ம நோஷனல் காஸ்ட்னு கூட சொல்லலாம். இம்ப்யூட்டட் காஸ்ட் அப்படிங்கிறது நம்ம செலவே பண்ணியிருக்க மாட்டோம் ஆக்சுவலாக, பட் டெசிஷன் மேக்கிங்க்கு அது ஒரு காஸ்ட்டை வந்து கன்சிடர் பண்ணிக்குவோம். உதாரணத்துக்கு இங்கே ஒரு ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய மேனுஃபேக்சரிங், அதாவது அவருடைய ஓன் பிஸ்னஸ் பர்பஸ்க்காக அவருடைய ஓன் பில்டிங்கே வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிறாரு. அதுக்காக அந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக அதுக்குன்னு அவர் ரெண்ட் வந்து எதுவுமே பே பண்ணுறது கிடையாது. பட் அதே பில்டிங்கை அவர் மார்க்கெட்டில் வாடகைக்கு விட்டாரு அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு 50,000 ரூபாய் வந்துட்டு மார்க்கெட்டில் வாடகை வாங்க முடியும். ஸோ திஸ் இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி லாஸ்ட். ஸோ இதை வந்து நம்ம இம்ப்யூட்டட் காஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். வாட் இஸ் ரிலவெண்ட் காஸ்ட்? ரிலவெண்ட் காஸ்ட் அப்படிங்கிறது ஒரு டெசிஷன் மேக்கிங்க்கு ரிலவெண்ட்டாக இருக்கக்கூடிய காஸ்ட்டை வந்து கன்சிடர் பண்ணுறது தான் வந்துட்டு ரிலவெண்ட் காஸ்ட். இப்போ ஒரு டெசிஷன் மேக்கிங்க்கு எந்த விதத்துலையுமே சம்மந்தமே இல்லாத ஒரு காஸ்ட்டை வந்து நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம். அல்லது நீங்கள் டெசிஷன் எடுத்தாலும் சரி எடுக்கலை அப்படின்னாலும் சரி காஸ்ட்டில் எந்த விதத்துலையும் ஒரு மாற்றமே இருக்காது அப்படிங்கும் பொழுது அந்த ஒரு காஸ்ட்டை நம்ம ரிலவெண்ட் காஸ்ட்டாக கன்சிடர் பண்ணிக்க முடியாது. உதாரணத்துக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் மெட்டீரியல் ஒரு 20,000 செலவு பண்ணியிருக்காங்க, டைரக்ட் லேபர் வந்து 15,000 ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்க, ஃபேக்ட்ரி ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 10,000 ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்க. இதில் ரிலவெண்ட் காஸ்ட் அப்படிங்கிறது டைரக்ட் மெட்டீரியல் அண்ட் டைரக்ட் லேபர் தான். ஏன்னா இது நீங்கள் ப்ரொடக்ஷன் பண்ணினீங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு இன்கர் ஆகும். ஆனால் இந்த ஃபேக்ட்ரி ரெண்ட் அப்படிங்கிறது irrelevant காஸ்ட். எப்படின்னா நீங்கள் மேனுஃபேக்சரிங் பண்ணுறீங்களோ பண்ணலையோ, ஆனால் அந்த ஃபேக்ட்ரிக்குன்னு நீங்கள் கொடுக்க வேண்டிய வாடகையை கொடுத்து தான் ஆகணும். இட் இஸ் அ ஃபிக்ஸட் நேச்சர் ஆஃப் எக்ஸ்பென்சஸ். ஸோ இது வந்து irrelevant காஸ்ட். வாட் இஸ் அவாய்டபிள் அண்ட் அன்அவாய்டபிள் காஸ்ட்? அவாய்டபிள் காஸ்ட் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு ப்ராசஸை, ஒரு மேனுஃபேக்சரிங் ப்ராசஸையோ அல்லது ஒரு ஆக்டிவிட்டியோ நம்மளால வந்துட்டு அவாய்ட் பண்ண முடியுது அப்படின்னா அதனால நமக்கு வந்துட்டு காஸ்ட் வந்து கண்ட்ரோல் ஆகும். ஸோ தட் வி கால் இட் அஸ் அன் அவாய்டபிள் காஸ்ட். உதாரணத்துக்கு இங்கே ஸ்பெஷல் சூப்பர்வைசர் சேலரி அப்படின்னு ஒரு 25,000 ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்பெஷல் சூப்பர்வைசர் சேலரி அவங்க எதுக்காக கொடுக்குறாங்கன்னா பர்டிகுலராக ப்ராடக்ட் பி மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்காக மட்டுமே அவங்க வந்து இன்கர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்கேஸ் மேனேஜ்மெண்ட் ப்ராடக்ட் பியை டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்கன்னா அந்த சுச்சுவேஷனில் இந்த ஸ்பெஷல் சூப்பர்வைசர் வந்து அங்கே தேவைப்பட மாட்டார். ஸோ அப்போ அவருக்காக கொடுக்கக்கூடிய அந்த 25,000 ரூபாய் சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா அவாய்டபிள் காஸ்ட். இதே அன்அவாய்டபிள் காஸ்ட் அப்படிங்கிறது என்னன்னா, த காஸ்ட் தட் வி கெனாட் அவாய்டு, நம்ம அந்த காஸ்ட்டை வந்து நம்மளால அவாய்டே பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் வந்து அன்அவாய்டபிள் காஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். உதாரணத்துக்கு ஃபேக்ட்ரி பில்டிங் ரெண்ட் வந்து மாதம் ஆனால் 1,00,000 ரூபாய் கொடுக்குறாங்க. ஸோ ப்ராடக்ட் பியை அவங்க வந்து டிஸ்கண்டினியூ பண்ணுறாங்க. ப்ராடக்ட் பியை டிஸ்கண்டினியூ பண்ணாலும் சரி பண்ணலை அப்படின்னாலும் சரி அந்த ஃபேக்ட்ரி பில்டிங்க்கு அவங்க கொடுக்க வேண்டிய வாடகையை கொடுத்து தான் ஆகணும். ஸோ இந்த காஸ்ட், அதாவது இந்த ஃபேக்ட்ரி பில்டிங் ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அன்அவாய்டபிள் காஸ்ட்.
கண்ட்ரோலபிள் காஸ்ட் அண்ட் அன்கண்ட்ரோலபிள் காஸ்ட். கண்ட்ரோலபிள் காஸ்ட் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு சில செலவுகளை ஒரு பர்சனால வந்துட்டு கண்ட்ரோல் பண்ண முடியும். அதாவது அவருடைய இன்ஃப்ளூயன்ஸ்னால அந்த காஸ்ட்டை வந்துட்டு அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியும் அல்லது ரெடியூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது கண்ட்ரோலபிள் காஸ்ட். உதாரணத்துக்கு ப்ரொடக்ஷன் மேனேஜர் கேன் கண்ட்ரோல் ஓவர் டைம் வேஜஸ் அண்ட் மெட்டீரியல் வேஸ்டேஜ். அதாவது மேனுஃபேக்சரிங் ப்ராசஸோடைய எஃபிஷியன்சியை வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணுறது மூலமாக அவரால் ஓவர் டைம் வேஜஸை கண்ட்ரோல் பண்ண முடியும், மெட்டீரியல் வேஸ்டேஜையும் அவரால் ரெடியூஸ் பண்ண முடியும். அப்படிங்கும் பொழுது தட் வி கால் இட் ஆஸ் கண்ட்ரோலபிள். ஆனால் அன்கண்ட்ரோலபிள் காஸ்ட் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு சில செலவுகள் வந்து அவருடைய கண்ட்ரோல்லே இல்லை அப்படிங்கிறது அன்கண்ட்ரோலபிள் காஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபேக்டரி மேனேஜர் cannot control head office admin expenses and insurance decided by top management. These are uncontrollable. அவுட் ஆஃப் பாக்கெட் காஸ்ட் அப்படிங்கிறது என்னன்னா, ஆக்சுவலாகவே வந்து ஒரு சில செலவுகளை நம்ம கேஷாக வந்து பே பண்ணியிருப்போம். தட் வி கால் இட் ஆஸ் அவுட் ஆஃப் பாக்கெட் காஸ்ட். உதாரணத்துக்கு வேஜஸ் பே பண்ணியிருக்கோம், எலக்ட்ரிசிட்டி பில் பே பண்ணியிருக்கோம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாகவே வந்து கேஷ் வந்துக்கிட்டு அவங்க கையிலேருந்து போயிருக்கு. இதெல்லாமே ஆக்சுவலாகவே செலவுகள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையிலேருந்து கேஷாகவே போயிருக்கு. ஆனால் இங்கே டெப்ரிசியேஷன் வந்து அவுட் ஆஃப் பாக்கெட் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா டெப்ரிசியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கையிலேருந்து பணம் வந்து வெளியில் போகிறது கிடையாது. அது ஒரு அக்கௌண்டிங் என்ட்ரி. நம்ம ஃபிக்ஸட் அசெட்டை யூஸ் பண்ணுறோம், அந்த யூசேஜுக்காக சார்ஜ் பண்ணக்கூடிய அமௌண்ட்டு தான் வந்துட்டு டெப்ரிசியேஷன். டெப்ரிசியேஷன் சொல்லிட்டு நம்ம கையிலேருந்து பணம் வந்து எதுவுமே வெளியில் போக கிடையாது. செலவுகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கையிலேருந்து பணம் வெளியில் போகிறது தான் வந்துட்டு அவுட் ஆஃப் பாக்கெட் காஸ்ட். ஸோ டெப்ரிசியேஷன் இஸ் அ புக் என்ட்ரி, தேர் இஸ் நோ கேஷ் அவுட்லேஸ். இந்த வீடியோவில் காஸ்ட், சங்க் காஸ்ட், இம்ப்யூட்டட் காஸ்ட் எல்லாத்த பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். உங்களுக்கு ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். என்னுடைய சேனல் அக்கௌண்ட்ஸ் அண்ட் காஸ்டிங் குருவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் பேஸ்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கலீக்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய சப்போர்ட் எப்போவும் எனக்கு தேவை. தேங்க்யூ.